ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரலான்னு இருக்கேன். என்னென்னா உங்கள் யூடியூப்பில் எப்படி உங்களோட லெக்சர் வந்து அப்லோட் பண்ணலாம் இந்த ஈஸி வே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து டேட்டா அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் லேப்டாப்பில் ஒரு பிபிடி என்ன பிபிடி ரெடிமேடாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஹோம் இன்சர்ட்டு டிசைன் நிறையா இருக்குது இல்லையா, அதில் ஸ்லைட் ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோன்னு இருக்குது. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஃப்ரம் பிகினிங், ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடுன்னு இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பிகினிங் ஃப்ரம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டாப் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா யூ கேன் மூவ் ஃபார் அதர் ஸ்லைட். வேறு ஸ்லைட்ஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெஸ்யூம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் பாஸ் த வீடியோ ஆல்சோ. திருப்பி ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் த வே ஹவு டு ரெக்கார்ட் த பிபிடி. ஸோ இதுதான், இது ஈஸியாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மெயின் ஸ்லைட் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் ஒன்று நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, ஸ்பீக்கர் சிம்பிள். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வந்து இப்போ லெக்சர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ தட் யூ கேன் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இதை ப்ளே பண்ணுறேன். ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டாப் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா யூ கேன் மூவ் ஃபார் அதர்ஸ். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் பேசின எல்லா ஸ்லைடும் உங்களோட பேக்ரவுண்டில் உங்கள் வாய்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வீடியோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். நீங்கள் ஸ்லைட் ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் அது வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டாப் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இது ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஆப்ஸ் எல்லாமே வந்து இந்த டேட்டா நிறைய இழுக்குது. நெட்வொர்க் இஷ்யூனால் வந்து பண்ண முடியல அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸ் அதிகம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.